Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம higher secondary second year 12th சமச்சீர் physicsல இருக்க volume 1ல first lesson discuss பண்ணலாம். Okay. So 12th unit 1 12th சமச்சீர்ல இருக்கிற physicsல unit 1 என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா electrostatics. இதுல learning objectivesலாம் கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து நம்ம இன்னைக்கு first historical background of electricity தான் discuss பண்ண போறோம். So the introduction என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா electromagnetism is one of the most important branches of physics. electromagnetism அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பிரான்ச்சா இருக்கு பிசிக்ஸ்ல. ஸோ இதோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த மாடர்ன் எந்த செஞ்சுரியில இது வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21st செஞ்சுரியில. ஓகே, ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆனது எலக்ட்ரோமேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது இந்த 21st செஞ்சுரியில. The forces we experience in everyday life are electromagnetic in nature except gravity. Okay, so இதில் பார்த்தோம்னா in standard 11th standardலயே நம்ம படிச்சிருக்கோம். We studied about the gravitational force. So gravitational force means what? The force of attraction between all masses in the universe. The universeல இருக்கிற எல்லா மாசஸ்மே gravitational force பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Then next tension. இங்க tensionனா என்ன? Force carried by a flexible medium. For example, force எங்க கேரி ஒரு flexible mediumல force கேரி ஆகிறது தான் tension சொல்லி பார்க்குறோம். For example, rope or cable இதெல்லாம். Then friction. Frictions means there's nothing but the force that resists the sliding or rolling a resist தடை பண்றது என்னன்னு சொல்லி பார்க்குறோம் friction உராய்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The force that resists the sliding or rolling of one solid object over another. Okay, this is known as the friction. Then next, normal force. Normal force means what means downward force must be equal to the upward force. Okay, downward force must be equal to the upward force means that is known as the normal force. Okay, this and all already we studied in 11th standard. Okay, so Newton treated them to be independent of each other, okay, which each force being a separate natural force. நியூட்டன் என்ன சொல்றாரு, இந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்னொன்னுமே என்ன இருக்கு செப்பரேட்டடா ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ் இருக்கு ஒன்னொன்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இண்டிபெண்டா. பட் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் திஸ் ஃபோர்ஸஸ்? இது எல்லாத்துக்கும் மூலம் என்ன, தோற்றத்தோட மூலம் என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் நவ் அண்டர்ஸ்டுட் that except gravity all forces which we experience in everyday life, நம்ம எவ்ரிடே லைஃப்ல இந்த எல்லா ஃபோர்ஸஸ்மே நம்ம என்ன பண்றோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், நார்மல் ஃபோர்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே நம்ம எக்ஸப்ட் கிராவிட்டி. ஓகே, ஸோ இந்த எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம் எவ்ரிடே லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அரைஸ் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் வித்தின் த ஆட்டம்ஸ். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். when an object is pushed, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து புஷ் பண்றோம். ஓகே, when an object is pushed, the atoms in our hand, நம்ம கையில இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகுது. நம்ம கையில இருக்கிற இந்த ஆட்டம் வந்து என்ன ஆகுது இன்ட்ராக்ட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகுது with the atoms in the object, and this interaction is basically electromagnetic in nature. Okay, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது இங்கன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம புஷ் பண்றோம், அப்போ நம்ம கைக்கும் அந்த நம்ம கையில இருக்கிற ஆட்டமும் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஆட்டமும் ஒண்ணுக்கு என்ன ஆகுது இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன் ஆகும்போது பேசிக்காவா அங்க என்ன இருக்குன்னு சொல்றோம் நேச்சுரா எலக்ட்ரோமேக்னட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் நெக்ஸ்ட், when we stand on earth surface, ஒரு எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோம். ஓகே, so the gravitational force தான் நம்ம வந்து அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல நம்ம நிக்கிறோம். on us acts downwards. Okay, acts downwards. the normal force acts upward. நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட ஃபோர்ஸ் வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் ஆகும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் ஆகும் இருக்கு. ஸோ நம்ம இது என்னன்னு பார்த்தோம் ஈக்குவல்
Okay, downward force and normal forces equally should equal means that is known as the normal force. Okay, to counterbalance the gravitational force. What is the origin of this normal force? என்ன origin அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it arises due to the electromagnetic interaction of atoms on the surface of the earth. earthல என்ன இருக்கு? The atom surface of the interaction ஆகுது, electromagnetic interaction of atoms on the surface of the earth, the atoms present in the feet. நம்ம அந்த எர்த்துக்கும் இந்த ஹியூமன் பீயிங்கோட ஃபீட்டுக்கும் நடுவில் என்ன இன்ட்ராக்டட் ஆகுது? ஆட்டம்ஸ் வந்துட்டு இன்ட்ராக்டட் ஆகுது. though we are attracted by this, so அதனால தான் என்ன ஆகுறோம்? அட்ராக்டட் ஆகுறோம் gravitational forceனால of the earth. We stand on earth only because of electromagnetic force of atoms. So இந்த எர்த்ல நம்ம ஸ்டாண்ட் பண்றோம் இல்லையா, அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்லி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ்னால தான். ஓகே, நம்ம ஃபீட்ல இருக்கிற அந்த ஆட்டம்ஸும் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ட் ஆகுறதுனால தான் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்றோம் எர்த்ல. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட், when an object is moved on a surface. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மூவ் பண்றோம். அப்ப the static friction resist, நிலையா ஸ்டாட்டிக்னா அது ஒரு பிளேஸ்ல அந்த இது என்னது அப்படி ஸ்டேபிளா நிக்குது. அப்ப அது வந்து அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? தடை ரெசிஸ்ட் பண்றோம், மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும் போது this static friction arises due to electromagnetic interaction between the atoms present in the object and atoms on the surface. ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல இருந்து ரெசிஸ்ட் பண்ணும்போது அந்த மோஷன் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் என்ன இன்ட்ராக்டட் ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆட்டம்ஸ் வந்து அங்கே என்ன ஆகுது? ரெண்டுலையும் இன்ட்ராக்டட் ஆகுது. ஆட்டம்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ், ஆப்ஜெக்டுக்கும் அந்த ஆட்டம்ஸ்க்கு சர்ஃபேஸ்க்கும் நடுவில், ஆட்டம்ஸ்க்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் என்ன ஆகுது? ஆட்டம்ஸ் வந்து இன்ட்ராக்டட் ஆகுது, இன்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திஸ் இஸ் த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆல்சோ ஹேஸ் சிமிலர் ஆரிஜின் அப்படின்னு பார்க்குறோம். From these examples, it is clear that understanding. So in the examples எல்லாம் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? Electromagnetism is very essential to understand the universe in the holistic manner. Okay, so the three examples பார்த்தோம். The three examples நம்ம electromagnetism இருக்கு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். Okay, so the basic principle of electromagnetism are dealt in 12th physics volume 1. ஸோ பேசிக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கே பார்க்க போகிறோம், இதோட பிரின்சிபிள்ஸ் எங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த 12th physics volume 1ல தான் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் யூனிட் டீல்ஸ் வித் த பிஹேவியர் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினா ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஓகே, திஸ் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which deals with stationary charges is called. ஸோ இப்போ நம்ம இதில் சார்ஜஸ் பற்றியும் மின்னூட்டங்களை பற்றியும் ரெஸ்ட் பொசிஷன், ரெஸ்ட் பற்றி தான் இந்த யூனிட்ல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which deals with the stationary charges is called the electrostatics. Okay. So the next is the historical background of electric charges. Historical background of electric charges பார்க்கலாம். So the first the 2 millenniums ago Greeks noticed that amberங்கிறது என்னது? it is அரக்கு தான் நம்ம என்ன சொல்றாங்க? amber, a solid translucent material. இந்த amberங்கிறது ஒரு translucent material formed from the resin, மரப்பிசின். ரெசின் என்னது? மரப்பிசின். ஓகேவா? அந்த translucentங்கிறது ஒளி கசியும் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, of a fossiled tree. Okay, so after rubbing with animal fur attracted small pieces of leaves and dust. Okay, so the animal fur இருக்கு இல்லையா, so after rubbing, ரப் பண்ணும்போது இந்த அனிமலோட ஹேர்ல வந்துட்டு ஃபர்ல வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும்போது, ஓகே, ரப் பண்ணும்போது இந்த ஆம்பரை கொண்டுட்டு போயிட்டு அனிமலோட ஃபர்ல வந்துட்டு என்ன பண்றோம்? ரப் பண்ணும்போது so attracted a small piece of leaves and dust is there. Okay, so the ampere possessing this property is said to be charged. So padukku in between the ampere fur ko and the ampere ko the animal fur ko in between la enna irukuna the
charges is there. Okay, it was initially thought that amber has this special property. First அவர் என்ன இனிஷியலா நினைச்சிட்டாரு, இந்த ஆம்பருக்கு தான் இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிகாஸ் இந்த ஆம்பரை கொண்டு போய் நம்ம அனிமல் ஃபர்ல தேய்ச்சோம்னா அதுக்கு நடுவில் ஒரு சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு இனிஷியலா அவர் ஃபர்ஸ்ட் திங்க் பண்றாரு. தென் லேட்டர் பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஓன்லி ஆம்பர் பட் ஈவன் எ கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க் கிளாத். ஒரு கிளாஸ் ராடை கொண்டுட்டு போயிட்டு ஒரு சில்க் கிளாத் பட்டு துணியில வந்துட்டு ரப் பண்ணும்போது தேர் ஆல்சோ attraction is there, charges is there. Okay, so attracts the piece of papers என்னது attract ஆனது. So glass rod also become charged. First என்ன சொன்னாரு, amber வந்து charged ன்னு சொன்னாரு. Then next glass rod also charged when rubbed with a suitable material. Consider a charged rubber rod. இப்போ glass rod வந்து சில்கோட ரப் பண்ணும்போது charged ஆனது. தென் ஒரு ரப்பர் ராட் எடுத்துக்கிறோம். ரப்பர் ராடை கொண்டுட்டு போயிட்டு ஹேங்கிங் ஃப்ரம் எ த்ரெட், ரப்பர் ராடை ஒரு த்ரெட்ல ஹேங் பண்ணிட்டு, ஓகே, சப்போஸ் அனதர் சார்ஜ்டு ரப்பர், மறுபடியும் இன்னொரு சார்ஜ்டு ரப்பர்னால அது என்ன பண்றாங்க, இது ரப்பர் ராடு இதுவும் ரப்பர் ராடு, ரெண்டையும் ரப் பண்ணும்போது என்ன ஆகுது, ரப்பர் ராட் இஸ் brought near the first rubber rod, the rod repel each other. ஒன்னொன்னு என்ன பண்ணிக்குது, ரிப்பிள் பண்ணிக்குது. பிகாஸ் இட்ஸ் the same, this is one rubber rod, this is one rubber rod. So ரெண்டுமே ஒன்னு கூட என்ன பண்ணுது, ரிப்பிள் பண்ணுது, not attract. Okay, so now if we bring a charged glass rod, okay, ஒரு charged glass rod எடுத்துட்டு வரோம் close to the charged rubber rod, glass rodடையும் ஒரு rubber rodடையும் எடுத்துட்டு போயிட்டு ரப் பண்ணும்போது they attract. glass rodடும் rubber rodடும் என்ன ஆகுது, attract ஆகுது, attract each other. At the same time, if a charged glass rod is brought near to the charged glass rod, both the rods repel each other. Okay, so glass rodum நியர்ல எடுத்துட்டு போகும்போது ரெண்டுமே என்ன பண்ணுது, ரிப்பிள் பண்ணிக்குது. அதே மாதிரி ரப்பர் ராட் ரெண்டுமே எடுத்துட்டு சேமா எடுத்துட்டு போகும்போது ரெண்டும் ரிப்பிள் பண்ணிக்குது. பட் கிளாஸ் ராடும் ரப்பர் ராடும் நம்ம நியரா எடுத்துட்டு போகும்போது ஒன்னு என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. அதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. From these observations, the following inferences are made. The charging of rubber rod and that of glass rod are different from one another. Yeah, we know very well. Rubber rod is different and glass rod is different. The charged rubber rod repels another charged rubber rod. Okay, rubber rod ஒரு charged தான், but another charged இருக்கிற ஒரு rubber rod என்ன பண்ணுது, repel பண்ணுது. Okay, repel another. Then which implies that like charges repel each other. Like charges என்ன பண்ணும், ஒன்ன ரிப்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். We can also arrive at the same inference by observing that a charged glass rod repels another charged glass rod. Okay, glass rod செப்பரேட்டா எடுத்துட்டு அது என்ன இருக்கு, charged தான். பட் another one charged glass rod நியரா எடுத்துட்டு வரும்போது ஒன்னு என்ன பண்ணுது, ரிப்பிள் பண்ணுது. Okay, so like charges repel each other. The charged amber rod attracts the charged glass rod. ஒரு ஆம்பர் ராட் எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ் ராட் வைக்கும்போது என்ன ஆகுது, அது this is a different objects, no different charges, charged particles, so they attract. So implying that the charge in the glass rod is not the same. Glass rod is not same, no. So kind of charge present in the rubber. So thus unlike charges attract each other. Therefore two kinds of charges exist in the universe. So in the 18th century, Benjamin Franklin called one type of charges positive. Benjamin Franklin வந்து 18th centuryல ஒரு டைப் ஆஃப் சார்ஜை வந்து பாசிட்டிவ்னும் இன்னொரு டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ்னு சொல்றாரு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் Franklin's convention, rubber and the amber rods are negatively charged. ரப்பரும் இந்த ஆம்பர் என்னன்னு சொல்றாரு, நெகட்டிவ்லி சார்ஜ், while the glass rod is positively charged அப்படின்னு சொல்றாங்க. If the net chargeங்கிறது இருந்தா zero in the object, that is called the net charge. It is said to be electrically neutral அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். See, அந்த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு ஏன் கொடுத்திருக்காங்க, ரப்பர் ராடும் கிளாஸ் ராடும் எடுத்துட்டு போகும்போது ஒன்னு இன்டராக்ட் ஆகிக்குது. சேம் ரப்பருங்கும் போது அது என்ன ஆகுது, ரிப்பிள் ஆகுது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபாலோவிங்
the pioneering work of J.J. Thomson and E. Rutherford in the late 19th century and in the beginning of 19th century and beginning of the 20th century. Here, the J.J. Thomson and E. Rutherford in the late 19th century and the beginning of 20th century. Okay, we now understand that the atom is electrically neutral. So 20th century la Rutherford and J.J. Thomson என்ன சொல்றாங்கன்னா the atom வந்து எப்படி இருக்குன்னா electrically neutral and it is made up of the negative charged electrons, positively charged protons and neutrons which have zero charge அப்படின்னு proof பண்றாங்க. Okay, so the material objects made up of atoms are the neutral in general. The ஒரு மெட்டீரியலோட ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து இன் ஜென்ரலா நியூட்ரலா இருக்கும். When an object is rubbed with another object, some amount of charge is transferred. First ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரலா இருக்கும் இன் ஜென்ரலா. So when we rubbed with the another object, that atoms will be interact with the another object, no. So that time அப்பதான் என்ன அங்க ப்ரொடியூஸ் ஆகுது, the charges வந்து transfer from one object to the another due to the friction. எதனால frictionனால ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. friction between them and the object is then said to be electrically charged. friction ஆகுறதுனா frictionனால தான் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரிக்கலி சார்ஜ்னு சொல்றோம். So the charging the object through rubbing is called the triboelectric charging அப்படின்னு சொல்லி. Okay, so then next very important thing, basic properties of charges. So three is there. First one is the electric charge. Most objects in the universe are made up of atoms, that we know very well. யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எதனால மேடப் அப் ஆயிருக்கு, ஆட்டம்ஸ்னால. which in turn are made up of protons, neutrons and electrons. Okay, so these particles have mass. இந்த particles எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, mass இருக்கு. இது வந்து inherent property of the particles அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Similarly, இந்த atomsல இருக்கிற neutrons, protons and then what is the neutrons, protons and electrons have mass. It's an inherent property, no. Like that, the electric charge is another intrinsic. இதுவும் என்னது, எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். The nature of charges is understood through various experiments performed in the 19th and 20th century. இந்த 19th 20th centuryல தான் இந்த சார்ஜஸ் பத்தி brief explanations நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Okay, so the SI unit of charge, what means, it is the coulomb. This is important 1 mark question. The SI unit of charge is the coulomb. The next, conservation of charges. The Benjamin Franklin argued that when one object is rubbed with another object, charges get transferred from one to the another. That only now we are discussed, no. So Benjamin Franklin also argued when we rubbed with one object to the another, the charges get transferred from one to the another. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பிஃபோர் ரப்பிங், ஓகே, ஸோ பிஃபோர் ரப்பிங், ரப் பண்றதுக்கு முன்னாடி போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ நார்மலா ஒரு மெட்டீரியல்ல சார்ஜஸ் எப்படி இருக்கு, நியூட்ரலா இருக்கும். நம்ம ரப் பண்ணும்போது தான் அதோட சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு இதுக்கு. Okay, so the both objects are electrically neutral and the rubbing simply transfer the charges from one object to the other. For example, the conservation of charges. So Benjamin Franklin வந்து என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, when one object is rubbed with another object, எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து another ஆப்ஜெக்டோட ரப் பண்றோமோ தேய்க்கிறோமோ அப்போ அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, the charges வந்து transfer ஆகுது, not produce. The charges get transferred from one to the other. So before rubbing, நம்ம ரப் பண்றதுக்கு முன்னாடி
both the objects are electrically neutral. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்லயுமே என்ன இருக்கும், சார்ஜஸ் வந்து நியூட்ரலா இருக்கும். After rubbing only the charges get transferred from one to the another. Okay, so on rubbing simply transfer the changes from one object to the another. For example, that only we are discussed now. So example, when a glass rod is rubbed against silk cloth, some negative charges are transferred from glass to silk. As a result, what mean, the glass rod is positively charged. The silk cloth becomes negatively charged. From these observations, we concluded that the charges are neither created nor destroyed. This conclusion is very important, but can only be transferred from one object to the another. Okay, the charges மட்டும்தான் என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. We cannot create, நம்மளால ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. Created or not destroyed. Okay, this is called the conservation of total charges, and in one of the fundamental conservation laws in physics. It is stated more generally in the following way. The total electric charge in the universe is constant, and the charge can neither created nor be destroyed. This is very important one. In any physical process, the net change in charge will always be zero. Okay, net change என்ன இருக்கும், net change in charge will always be in zero only. The next, quantization of charges. What is the smallest amount of charge that can be found in nature? Okay, so smallest amount of charge என்ன நேச்சர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, experiments show that the charge on electrons is minus E, that and the charge of the protons symbol is a plus E. Okay, positive. That means electron is negative, proton is positive. Here the E denotes, electron denotes, E denotes the fundamental unit of charge. Okay, so charge Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. Okay, here Q is equal to NE. This is also very important 1 mark question. Q means what? A charge. N means here N is the any integer up to 0, plus 1, plus or minus 1, plus or minus 2, like that is the N is the integer. E denotes the fundamental unit of charge. Okay, this is called the quantization of electric charge. Then finally, the Robert Millikan in his famous experiment found that the value of E value, what means electron value, 1.6 into 10 power minus 19 coulomb. The charge of electron is minus 1.6 into 10 power minus 19 coulomb, and the charge of proton is positive. Okay, plus 1.6 into 10 power minus 19 coulomb. When a glass rod is rubbed with silk cloth, the rubber of charges transferred is usually very large. Okay, so ஒரு கிளாஸ் ராடை கொண்டுட்டு போயிட்டு நம்ம சில்க் பட்டு துணியில வந்து ரப் பண்ணும்போது அங்க டிரான்ஸ்பர் ஆகிற அந்த சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும், லார்ஜா இருக்கும். டிபிக்கலி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10 பவர் 10, எந்த ஆர்டர்லனா 10 பவர் 10 இருக்கும். So the charge quantization is not appreciable at the macroscopic level. Okay, hence the charges are treated to be continuous, not discrete. Continuous, தொடர்ந்து கண்டினியூவா இருக்கும். டிஸ்கிரீட்னா செப்பரேட்டா வருது. ஓகே, இட்ஸ் அ கண்டினியூஸ் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் த மைக்ரோஸ்கோபிக் லெவல் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் பிளேஸ் எ விட்டல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இங்கே எக்ஸாம்பிள் 1.1ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கூலும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ், வி நோ த ஃபார்முலா Q is equal to NE. Q means charge, N means integers, E means the fundamental charge. Okay, so Q is equal to 1 coulomb. So the number of electrons in 1 coulomb of charge is, so can I write N is equal to Q by E. Okay, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், number of charges electrons தான் கண்டுபிடிக்கணும். So N is equal to இந்த மாதிரி Q divided by E, electrons போட்டுக்கிறோம். So Q value what? Q is equal to 1 coulomb divided by electron value we know
1.6 into 10 power minus 19. So finally we get 6.25 into 10 power 18 electrons. Hope you understand. If you have any doubt, means put into the comment box. Thank you.